இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் எல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸில் வர இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூகம்பமே நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸில் 2 இருக்குது. சென்னையிலேருந்து பிரிண்ட் ஆகி வரக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெல்லி வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலி டெல்லி வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. டெல்லி வெர்ஷனில் இது குறித்து ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஆப்ரேஷன் எல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற சொல்லி எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் எல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். சுதந்திர தினத்துக்குள்ளே அதிமுகவிலிருந்து முக்கியமான ஒரு 10 தலைகளை வந்து தூக்குறதுக்காக அந்த ஆப்ரேஷன் எல் அப்படிங்கிற ஆள் வந்து அந்த ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க. எல்லுனா பல இப்போ ஆப்ரேஷன்னா பேர் வைப்பாங்க. ஆமாம், இதுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இந்த பெண்களுடைய குங்குமத்தை அழிச்ச அந்த தீவிரவாதிகளை பழிவாங்குதல் சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் பேருக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும். ஆமாம், வாட் இஸ் எல் ஆமாம் அப்படிங்கிறது முக்கியமான. ஆமாம், ஆக்சுவலி ஆப்ரேஷன் எல் இனிமேல் நடக்க போகிறதா தெரியல, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் 2026 தேர்தலே ஆப்ரேஷன் எல் தான். அதுக்கு வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து லீமா, லாட்ரி, இல்லைனா லீவ், LAV, இது மாதிரி பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாட்ரி, லீமா ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறது. ஏற்கனவே பழைய ஆர்டிக்கிள் ஒன்று வந்து பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. லீமா ரோஸ் ஒரு பெரிய அஜெண்டாவை போட்டு சுதந்திர தினத்துக்குள்ளே கரெக்டாக அந்த டேக்குள்ளே ஒரு 10 அதிமுக சீனியர்ஸை, சிட்டிங் எம்எல்ஏஸை அப்படியே மொத்தமாக லம்பாக தூக்கிட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. இவங்க தான் முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த அடுத்த நாளே அதிமுக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டவங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது. 2 முறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு இரவே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மே 4ஆம் தேதி நைட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு 7:30-8 மணிக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எடப்பாடி என்ன அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம், அதை பற்றி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் அதை சொன்னாங்க. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த அன்னைக்கு லீமா ரோஸ் சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக எடப்பாடி சிஎம் கேபினெட்டில் தாவேக்கா இருக்கும். இதில் ஒரு 3-4 அமைச்சர்கள், அதில் பெரும்பாலும் ஒரு 10-15 அமைச்சர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாருக்கு அப்படின்னா, விஜய் தான் மெஜாரிட்டியாக அமைச்சரவையை ஹேண்டில் பண்ண போகிறது. ஆனால் துணை சிஎம்மாக கூட விஜய் இருந்துக்கலாம். பட் ஆனால் எடப்பாடி சிஎம் அந்த ஒரு கண்டிஷன் வந்து ஏற்கனவே வந்து எப்படி வந்து குமாரசாமி பண்ணாரோ அந்த பேட்டர்னில் அவங்க பண்ண முயற்சி பண்ணி ஒரு 2 நாள் இழுத்தடிச்சு அது ஃபெயிலியர் ஆச்சு. அது குறித்து ஒரு பெரிய டிஸ்கஷன் பத்திரிகைகள், ஊடகங்கள் வேணுனே தவிர்த்தாங்க. ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் ஆனது எடப்பாடிக்கு தான். ஆமாம்மா, விஜய்க்கு அது சக்ஸஸ் தான். விஜய்க்கு அது பயங்கரமான சக்ஸஸ். விஜய்க்கு என்ன அப்படின்னா, இந்த 2 நாள் அந்த ஆப்ரேஷன் எல்லில் ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபெயிலியர் ஆரம்பிச்சு வந்து விஜய்க்கு பயங்கர பாசிட்டிவாக மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா, விஜய்க்கு ஒரு புதுசாக முற்போக்கு முகம் கிடச்சிருச்சு. அவர் வந்து காலங்காலமாக சனாதன எதிர்ப்பு பேசின ஒரு நபராக இனிமேல் பாஜக மோடி எதிர்த்து ஒரு பெரிய களம் காண போகிற ஒரு பெரிய புரட்சிவாதி மாதிரியான ஒரு இமேஜை அதை வந்து திரும்ப கூட சொன்னார். நாங்களே உங்களை தப்பாக நினைச்சிட்டோம் தம்பி, அதாவது RSSனுடைய கள்ள குழந்தைன்னு சொல்லிட்டோம். ஆனால் எப்போ நீங்கள் வந்து மதச்சார்பற்ற சக்திகளோடு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம், NDA கூட்டணியை சீண்டவே மாட்டோம்னு சொன்னீங்களோ அப்போவே நான் சொன்ன கருத்து தவறானதுன்னு நான் ஒத்துக்கிறேன் தம்பி. ஏன்னா மதச்சார்பற்ற கூட்டணியோடு தான் எங்கள் இருக்கும். ஆனால் NDA கூட்டணியிலிருந்து ஆட்களை மட்டும் கூப்பிட்டுக்குவோம், கட்சி வேண்டாம். வி டோன்ட் வாண்ட் பாடி, வி வாண்ட் த பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். அது முதல் நாள்லேருந்தே நடக்குது. அது முதல் நாள். ஆமாம், அமமுக எம்எல்ஏவை காரில் வச்சு கையெழுத்து வாங்கினதுலேருந்து 25 பேர் ADMK எம்எல்ஏக்கள் சைன் போட்டாங்க, அதாவது வாக்களித்தாங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக, கொறடா உத்தரவை மீறி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிமுகவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு, அமமுகவை கடத்துறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு, அபேஸ் கடத்துறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. CPM, CPI, IUML, VCK இவங்களை பேச்சுவார்த்தைக்கு நடக்க முன்னாடியே நீங்கள் அமமுகவில் கை வச்சிட்டாங்க. அப்போவே NDA கூட்டணிகளை அவங்க கை வச்சிட்டாங்க. IUMLலே கை வச்சாங்க. விஜய் ஆளுநரிடம் கொடுத்த அந்த ஆதரவு கடிதம் இருக்குல்ல, ஆமாம், அன்னைக்கு வரைக்கும் IUML வந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஆமாம், ஆனால் அன்றைக்கி விஜய் கொடுத்த ஆதரவு கடிதத்தில் வந்து IUML மொத்தம் 2 MLA, IUML 1 MLAன்னு போட்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க. IUML இருக்கக்கூடிய 1 MLAவிடம் மட்டும் பேரம் அப்படிங்கிறது IUML ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு.
அப்போ ஐயுஎம்எல் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் வேறு வழி இல்லை, 2ல் 1 அப்படிங்கிறது வந்து போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சின்னமெல்லாம் பிரச்சனையாக மாறாது. ஓகே ரைட்டு, போயிட்டாருன்னா மொத்தமாக காலியாகிடும், நம்மளே பெருந்தன்மையாக கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆதரவு கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ரேஷன் எல் அப்படிங்கிறது வந்து லீமா ரோஸ் தான். லாட்ரி மணி லீமா ரோஸ் தான் அதில் ஒரு பவராக இருக்காங்க. அதிமுகவில் அந்த உட்காந்து அதிமுகவை வந்து பொறுமையாக டிஸ்மேண்டில் பண்ணுற வேலையை வந்து பார்க்குறாங்க. எடப்பாடியும் இதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒத்துழைக்கிறாரோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த நம்மளை எதிர்த்தாப்பில் பேசக்கூடிய சலசலப்பாக பேசல, இது எதுவுமே பல்கான ஜாயினிங்காக நடக்காமல் ஆமாம் 1 by 1 நடக்குது. அதே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. எடுத்த உடனே ஒரு 15 எம்எல்ஏ சேர்ந்தாங்க, 16 எம்எல்ஏ சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய நியூஸாக தெரியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல 3, அப்புறம் ஆட் ஆன் 1, இல்லை அதெல்லாம் அப்புறம் ஆட் ஆன் 2. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, இதை டைரெக்டாக செஞ்சுருந்தா பிரச்சனை. முன்னாடி சிவப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்டுகளை நிற்க வச்சிடணும், அந்த பக்கம் திரும்ப நிற்க வச்சிடணும், இந்த பக்கம் ஐயுஎம்எல்ல நிற்க வச்சுட்டு பின்னாடி இந்த வேலையை பார்க்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ எப்போ கேட்டால் நாங்கள் மதச்சார்பு கூட்டணி, அப்படியே கொள்கைவாதிகள் பாஸ்கர்லாம் எங்களோட வர்றாங்க. இன்னொருத்தர் வேற வந்துருக்கிறாரு, எதிரிகள் எந்த கணைகள் கொண்டு தாக்கினாலும் அவர்களை முன்னாடி ஓடி போய் நின்று காக்கிற கவசமாக நான் இருப்பேன்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா தம்பி? மனசு ஏற்கனவே ரொம்ப புண்ணா ரணமாக இருக்குது, நீங்கள் அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. அவர் வேற வந்துட்டார். அவர் கூப்பிடலாமே வந்திருப்பார். அவர் வந்து என்னைக்கு விஜய் அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு வைகோ வீட்டுக்கு போனாரோ அப்போ அவர் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும். இப்போ மகாபலிபுரம் ஹோட்டலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆதவரிச்சு நான் கையை இப்படி தேடுறாரு, கையை பிடிச்சி தலையை சுற்றி கையை பிடிச்சி தலையை சுற்றி மாவாட்டுறாரு கையில். அதை பார்த்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இதில் என்ன வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் விஜயை திட்டணும் யாருக்கு அப்படின்னா அந்த மதிமுக தொண்டர்களுக்கு, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை திட்டணும். அந்த தொண்டர்களுடைய நிலைமை ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. டக்குன்னு ட்விஸ்ட் அடிக்கணும், ஏன்னா இவர் ட்விஸ்ட் அடித்த மாதிரி. ஸோ அப்போது இந்த ஆப்ரேஷன் எல்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்னும் மீதி இருக்க 10 எம்எல்ஏ யார் அப்படிங்கிற கேள்வி வருது. அது பெரும்பாலும் கொங்கு மண்டலமாக தான் இருக்கும். அதில் வந்து சாலிடான, நான் சொல்கிறது சாலிடான எம்எல்ஏஸ் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களாக இருக்க வாய்ப்புண்டுங்கிறாங்க. இதில் ஏற்கனவே இந்த கழுகார், நக்கீரன், ரிப்போர்ட்டர், இந்த மாதிரியான சில இன்வெஸ்டிகேட்டிவ் மேகசின்ஸில் வந்த தகவல்கள் படி ஒரு சிலர் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலக்கோடு தொகுதியினுடைய கேபி அன்பழகன் அவர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவங்க 2 பேர் தான் இப்போ முதல் அந்த ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வருது எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும். இல்லை, வண்டி அங்கேருந்து ஓட்டிட்டு வருது இவங்க 2 பேர் தான். பெட்ரோல் தான் லீமா ரோஸ் போடுறாங்க, ஓட்டிட்டு வருது இவங்க 2 பேர் தான் ஓட்டு வருவாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் 2 பேர் தான் இப்போ மெயின் லீடர்ஸ், டிரைவர்ஸாக இருக்கிறாங்க. இதில் சிவி சண்முகம் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருக்கார், மீடியா பக்கமே தலை காட்டல. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரில, ஃபுல் சைலண்ட்டாக இருக்கார். அவர் வீட்டுக்கு மட்டும் தாவேக்காரங்க அப்பப்போ போயிட்டு வராங்க. கேட்டால் என்ன முடிவு எடுக்கிறீங்க, என்ன முடிவு, வடிவேல் பஞ்சாயத்தில் கேட்ட மாதிரி அப்படிதான் கேட்குறாரு. திரும்ப நீ பேசுகிற அப்படி, என்ன சந்திப்பில் என்ன திட்டம் ரூட்டை பிடிச்சிட்டாரு. அவரு இந்த ரூட்டை பிடிச்சி என்ன திட்டம் அப்படின்னு கேட்டால், ஐயா விட்டுருங்கய்யா அப்படின்னு பத்திரிக்காரன் போயிடுவான். அந்த மாதிரி அவர் வந்து என்ன முடிவில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னா, பண்ருட்டி, சங்கராபுரம், அப்புறம் இன்னொரு 2-3 தொகுதி வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 4 எம்எல்ஏ வாச்சு நான் என் கூட கூப்பிட்டு வருவோம்பா. அப்போ தான் எனக்கு கௌரவம், எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தரணும், அமைச்சராக ஒரு பெரிய அமைச்சர் பதவி தரணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். ஏன்னா நான் வந்து அந்த 25 பேருக்குமே நான் தான் லீடர் மாதிரி இருந்தேன். என்னை வந்து நீங்கள் டீலில் விட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ நான் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வரேன், மன்னிப்பு கேட்டு சேர்ந்துட்டாங்க, பட் நான் பிடிச்சி எப்படியாவது இழுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். அப்புறம் எஸ்பி வேலுமணி வர்றதுக்கு காத்துட்ருக்கார். அவரோடு தொடர்புடைய இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு வராரு. கேபி அன்பழகன் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. நத்தம் விஸ்வநாதனும் அந்த பட்டியலில் இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த 21 பேரில் மீதி பேர்லாம் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் வரப்போகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியல. கடைசியாக லீமா ரோஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, லீமா ரோஸ் கடைசியாக இருப்பாங்கிறது இன்னொரு லாஜிக் இருக்குது. நமக்கு பல விஷயங்கள் மனசில் வந்து போகுதா இல்லையா, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கும். எது வரைக்கும் அப்படின்னா விஜய கட்சியிலிருந்து நீக்கிற வரைக்கும் நடக்கும், அது வரைக்கும் போவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 பேர் வந்து ஆகஸ்ட் 15க்குள்ள இணைச்சிடணும் ஆமாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறதா இந்த ஆப்ரேஷன் எல். இல்லை, அது 2 விஷயம் இருக்குது. யாராருக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு, யாராருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு. ஏன்னா அதுதான் உள்ளதுலேயே பிரச்சனைக்குரியது. ஆமாம். ஏன்னா இப்போ புதுசாக ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. இப்போ எஸ்பி வேலுமணிக்கு எதிராக இல்லை மற்ற எம்எல்ஏகளுக்கு எதிராக நின்றவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரூர் எடுத்துக்கங்க. கரூரில் தாவேகா கேண்டிடேட்டுக்கு, அதாவது மதியழகனுக்கு எதிராக நின்றுது விஜயபாஸ்கர். இப்போ வந்து விஜயபாஸ்கர் இங்கே வந்துடுவார். விஜயபாஸ்கர் உள்ளே வந்துடுவார்னு வச்சு வந்துட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்குறது, இல்லை யாரை வந்து மினிஸ்டர் ஆகிறது, இந்த பிரச்சனை வரும். பழையபடி இது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து வரக்கூடிய ஒரு 10-15 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மினிஸ்டர் ஆக்சுவலாக தாவேகா அமைச்சரவையில் ஒரு பெரிய ஷஃபில் நடக்க போகுது. பெரிய ஷஃபில். இது வந்து முன்னாடியே தெரிஞ்ச தகவல் தான். அந்த ஷஃபிலில் வந்து முதல் பலிகடா ஆக்கப்பட போகிறது வந்து தாம்பரம் எம்எல்ஏ, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பவுடர் புகழ் கில்லி சரத் அவர்கள். பான்ஸ் பவுடர் சொல்லப்படுது. பான்ஸ் பவுடர் புகழ். ஸோ திமுக எதிர்ப்பினால் நாங்கள் சரத்தை நீக்கவில்லை, ஷஃபில் பண்ணுறோம் அதனால் நீக்கிறோம்பா அப்படின்னு நீக்க போகிறாங்க அவரை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தொழில்துறை ரீல்ஸ் புகழ் கீர்த்தனா. இந்த ஸ்கூலில் கூட சமீபத்தில் போய் சர்ச்சையானவங்க, அடிக்கடி சர்ச்சையில் மாற்றுறவங்க. ஸோ அவங்களுடைய பேரும் அந்த நீக்கப்பட போகிறவர்கள் பட்டியலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதில் இருந்து சீனியராக, அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இந்த மாதிரி சீனியர் அமைச்சர்களுக்கு வந்து, சீனியர் எம்எல்ஏக்களுக்கு வந்து அமைச்சர் பதவியும், மற்ற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்க போகிறாங்களாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எடப்பாடிக்கு வேற ஒரு திட்டம் இருக்குது. கட்சி ஏற்கனவே ஓவர் க்ரௌடடு, பல பேர் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கான். ஒரு மாவட்டத்துக்கு 4 பேர் மாவட்ட செயலாளருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான். இப்போ இவங்கெல்லாம் போனான்னு வச்சுக்கலாம், அடுத்த பேட்சுக்கு இவர் தான் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டை முதலாக கொடுத்த மாதிரி இருக்கும். இதை ஜெயலலிதாவே பண்ணியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஆட்களை வந்து லைட்டாக ஓரம் தள்ளிட்டு அவங்க புதுசாக ஆட்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஜெயலலிதா கூட ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. இப்போ வந்து எடப்பாடி அந்த பிளானை கூட பண்ணலாம். அடுத்த இப்போ ரெட்டலைக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ரெட்டலைக்கு சாலிடாக ஒரு 1 கோடி ஓட்டு இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஓட்டு வந்து இந்த மாவட்ட செயலாளர்களை வச்சு அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஆமாம், இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் சிவி சண்முகத்துக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பசுபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கும் சிவி சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இடையில் கடுமையான சண்டை அங்கே நடந்துருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் சிவி சண்முகம் போனாலும் தங்களை ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. எடப்பாடியினுடைய ஐடியாவே என்ன அப்படின்னா, இந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளாட்சி தேர்தலில் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இல்லை என்டிகே இவங்க எல்லாருமே செப்பரேட்டாக நின்று விஜய்ங்கிறது உண்மையிலேயே அலையா இல்லையா அப்படின்னு கிரவுண்டில் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அதே உள்ளாட்சி தேர்தலுக்காக தான் தாவேகா இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. ஆமாம், இப்போ கடம்பூர் ராஜுலேருந்து எல்லாரும் முன்னாள் அமைச்சர்கள், பல சீனியர் அதிமுகவிலேருந்து தாவேகா தூக்குறதுக்கான முக்கியமான காரணம் வந்து உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் அப்படி ஆதவர்ஜுனா வந்து ஒரு மேயர் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, எல்லா மேயர் 0 தான் நீங்கள் ஆவீங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டார் இல்லைங்களா. ஆமாம், அதுக்காகத்தான் வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் மாதிரியான அந்த ரிசல்ட் அமையறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலராகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வார்டு லோக்கல் எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்டு. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு நீங்கள் எம்எல்ஏ ஒன்றா ஆயிடலாம், மேயராக கூட ஆயிடலாம். ஆனால் நீங்கள் லோக்கலில் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து விஜய்ங்கிற ஃபேஸ் பார்த்தாது. லோக்கலில் அவங்க வந்து முக்கிய பிரமுகராக இருக்கணும். அதுக்காக தான் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ஊழல் குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கரைபடைந்த கையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கூட்டினு அவர் தான் சொல்கிறாரு. அது என்ன, தாவேக்காரர் மேடையில் எங்கள் கட்சி ஒரு வாஷிங் மிஷின் வந்தால் நாங்களே துவைச்சி ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் இப்போ இவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து யாருக்கு எப்படி தெரியுதோ, எனக்கு வந்து அப்பப்போ மம்தா பானர்ஜியாக வந்து போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, கட்சியை பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சுருந்தவங்க. அந்த கட்சிக்குள்ளே சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி வந்த சிபிஎம் சார்ந்த ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் எம்எல்ஏவானார். பிற்பாடு கட்சியை பாதி, அந்த அம்மா தோற்ற உடனே பாதி கட்சியை தூக்கிட்டு போயிட்டார். பாதி கட்சி இல்லை, மொத்த கட்சியும் தூக்கிட்டு போயிட்டார். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் நான் தானே அவர் கிளைம் பண்ணுறாரு. நாளைக்கு ஒரு திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன், அதிமுக வந்து செகண்ட் இன் பவர் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 50 சீட் 40 சீட் வாங்குறாங்க.
தாவேக்கா ஒரு குறைவான ஒரு சீட்டு வாங்குதுன்னு வச்சுங்களேன், மொத்த பேரும் அங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அப்படியே அதாவது 2/3 இருந்தால் கட்சி ஆல்ரெடி ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருப்பாங்க, 2/3 மொத்தமாக இங்கே வந்துருவாங்க, கட்சியை பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. விஜய் கட்சி இல்லாமல் நிற்பார். சின்ன ஆக்சுவலாக கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், அவங்க வந்து எந்த பக்கம்னா போவாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ அதிமுகவில் நடக்கிறது ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள். அதிமுகவில் மட்டும் இல்லை, திமுகவிலையுமே அதை நம்ம சொல்லலாம். அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்த விபி கலைராஜன் அவர் இப்போ போய் தாவேக்காவில் சேர்ந்துட்டாப்புல. அடுத்தது வந்து ஓபிஎஸோடைய பையன், ஆமாம், அவர் வந்து தாவேக்காவுக்கு சீட்டு போட்டு நான் ரிசர்வ் பண்ணிட்டேன்னு கேட்டுனுக்கிறாரு. இன்னும் அவங்க கூப்பிடாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்படி கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப எங்கே ஒன்றா தாவிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அடிமைகள் எப்பவுமே முதலாளிகளை மாற்றிக்குவாங்க. இந்த எந்த முதலாளி வந்தாலும் சரி, நாம் அடிமையாக தானே இருக்க போகிறோம், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறனால எப்போவுமே அடிமைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முதலாளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே இல்லையா, இப்போ இங்கே ஆக்சுவலி எடப்பாடி ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிட்டார். எடப்பாடி மிரட்டி கீழே உட்கார வைக்காமல் போயிட்டார். இன்னும் ஒரு நல்லா மிரட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ விஜய்கிட்ட போயிடுவோம், நம்ம அடிமையாகவே இருந்து பழகிட்டோம், சுதந்திரமாக இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, வாங்க விஜய்கிட்ட போனால் அங்கே ஆதரவு போன உடனே தான் பழைய ஃபார்முக்கு வந்துருக்கு. ஆமாம், பழைய ஃபார்ம் அப்படின்னா ஒரு பேசுகிறாரு எம்ஆர் விஜயபாஸ்கர் நின்றுட்டு, என் வீட்டில் 3 வயசு பையன் கேட்குறான், என்ன என் கட்சிக்கு வந்துட்டீங்களாமே அப்படி கேட்குறான். நான் கேட்டேங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தோல் மேலே கை போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. அப்படி அந்த எம்ஆர் சி விஜயபாஸ்கர் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கூல் பசங்க கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்டில், அங்கே கொண்டு போய் காரை நிறுத்தி ஒரு சாக்லேட்டு பை ஒரு கவரு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க கூட உட்காந்துட்டு, எல்லாம் பார்த்தீங்களா இப்போ நான் எந்த கட்சியில் இருக்குன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் மாமா கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் அப்படியே உடனே இங்கே பார்த்தீங்களா நானும் விஜய் மாமாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ காமிக்கிறாரு. டிப்பிக்கல் அதிமுக காரர் அப்படிங்கிறத அவர் நிரூபித்த மூமெண்ட் வந்து அதுதான். எடப்பாடிக்கிட்ட அந்த இது கிடைக்கல அவருக்கு. இல்லை, எடப்பாடி வந்து மிரட்ட மாட்டேங்கிறாரு, எடப்பாடி நம்மளை அடிமையாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு, எடப்பாடிகிட்ட எதிர்த்தெல்லாம் பேசலாம், எடப்பாடிகிட்ட சரி எடப்பாடி நீங்கள் எப்போ வேணா போய் சந்திக்கலாம், எப்போ வேணாலும் போய் சந்திக்கலாம். எடப்பாடியை முடியாது இல்லை, எடப்பாடி எப்போ வேணாலும் சந்திக்கலாம், பக்கத்தில் சோஃபாலெல்லாம் உட்காரலாம் எடப்பாடி பக்கத்தில். இது நம்ம கல்ச்சரே கிடையாது. மீட் பண்ணனாலே நீ கட்சிக்கு சேர்ந்து 10-15 நாள் கழிச்சு தான் நான் ஒரு ஃபோட்டோவுக்கே உனக்கு சம்மதிப்பேன் அப்படிங்கிற லெவலில் தான் அப்போதான் பிடிக்கிறான். இவன் தாண்டா தலைவர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் அந்த குல்கட்டு குமார், ஒருத்தர் நம்மளை ஃபோட்டோ எடுக்க விட மாட்டார் அப்படின்னா அவர் தான் நம்ம தலைவர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மார்டின் குரூப் ஆப்ரேஷன் லாட்ரியை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டாங்க. இது முழுக்க ஆப்ரேஷன் லாட்ரி தான். பட் ஆப்ரேஷன் லாட்ரி விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னா, விஜய் தேர்தலில் வலுவிழக்கும் போது அவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒரு நேரத்தில் யார் எந்த பக்கம் போக வேண்டும் என்பதை ஆதவர்ஜுனா முடிவு செய்வார். ஆதவர்ஜுனாவே ஒரு 10-20 எம்எல்ஏ கூட்டிட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் போய் சேர்ந்து, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டாங்க. மொத்தமாக விஜயை காலி பண்ணி விட்டுட்டு திருப்பி எஸ்டாப்ளிஷ் ஆகிற கூட வாய்ப்புண்டு. போய் சேருகிற இடம் அதிமுகவா அல்லது பாஜகவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது எங்கே போய் சேருவாங்க அப்படின்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஆப்ரேஷன் எல் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே ஒரு அடுத்த மைல்கள் எடுத்து வைக்க போகிறாங்க. ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் அது ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்குது, பெரும்பான்மைக்கு 11 இடங்கள் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. இப்போ வந்து 6 பேர் சைன் பண்ணிட்டாங்க, விஜயோட சேர்த்தா 7, இந்த 10 சேர்ந்தாங்கன்னா 17 அந்த கவுண்ட். 234 17 போச்சுன்னா 217. 217 பாதி பெரும்பான்மை அப்படிங்கிறது இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னு யோசித்தோம்னா 217 பாதி வந்து 109. ஸோ 109 எம்எல்ஏ இருந்தாலே அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ஆட்சியை வந்து அசைக்க முடியாது. ஸோ விசிகா வெளில போனாலும் சரி, கம்யூனிஸ்டுகள் வெளில போனாலும் சரி, காங்கிரஸே வெளியில் போனாலும் யாராவது ஒரு 2 பேர் மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்சியை நடத்துவதற்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இப்போவே வரப்போகுது, இந்த 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா. ஸோ அதை நோக்கி நகர்றாங்க. ஸோ திருமாவை நம்பியோ, சண்முகத்தை நம்பியோ, வீரபாண்டியனை நம்பியோ, இல்லை வேறு யாரையும் நம்பியோ இந்த ஆட்சி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சைடில் நம்மளை பாராட்டுற மாதிரியே தெரியுது, ஆனால் பாராட்ட மாட்டுறாங்க. இந்த அப்ரோச்சை வச்சுக்கிட்டு நம்மளால ரொம்ப இந்த 10 ரிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது பேசினா கிளம்பிடுங்க, தேங்க்யூன்றாங்க. அந்த இடத்த நோக்கி தான் நகர்றாங்க. அதுக்கு தான் அவசரமாக ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தல் இந்த ஹைகோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு. ஒரு வேளை கோர்ட் வந்து
இடைத்தேர்தல் நடத்த அனுமதிக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்தமாக 16 தொகுதியோ 20 தொகுதியோ இன்டீரியமாக ஜூலை 31 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 5 தொகுதிக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 31ஆம் தேதி திருப்பி இதுக்கு மேலே விசாரணைக்கு 31க்கு மேலே இது விசாரணைக்கு வரும். ஸோ அப்போ ஆகஸ்ட்டில் வந்து இதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஆகஸ்ட் 2 வீக்ஸுக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு பெரும்பான்மை இருக்கணும். நடந்ததுன்னா அதில் எல்லாத்தையும் ஜெயிச்சு இவங்களை வெளில அனுப்புறதுன்னா அனுப்பிச்சிக்கலாம். நடக்கலைனாலும் நமக்கு தான் இப்போ பெரும்பான்மை அப்படின்னு. இதில் யார் ரொம்ப ஷாக் ஆக போகிறாங்க அப்படின்னா, இந்த முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது காங்கிரஸ் ஷாக் ஆகாது. காங்கிரஸ் வந்து நீ என்னதான் அடித்தாலும் கூட தாங்கிற வலிமை பேர் கூடயே போயிடுவாங்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லலாம், அவன் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் தான் யோசிப்பாங்க, என்னடா இப்படி நடுத்தரில் விட்டுவிட்டாங்க நம்மளே அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்கள் பேசாதீங்க, பேசினா ஒருவேளை அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா இன்னைக்கு அந்த கூட்டணியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை கிரிப் இருக்காது. கிரிப்போ மரியாதையோ அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை மரியாதைங்கிறது சும்மா பேருக்கு அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிற எதையுமே செய்யாமல் கூட தள்ளி போடுவாங்க. கடைசியில் வைகோ வந்து பம்பர சின்னம் திருப்பியும் கிடைக்காம பம்பரத்தில் திருப்பி பம்பரத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவர்களை நம்பி அவங்களுக்கு இருந்த 2 எம்எல்ஏக்களை இழந்தது தான் மிச்சம்ங்கிற நிலைமை. அவர் அதான் வெற்றி. அவர் திருப்பி சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கேயே போனால் விசிலில் தான் நிற்க சொல்லுவாங்க. பம்பரத்தை திருப்பி தரமாட்டேங்கிறாங்கன்னு மறுபடியும் துறை வைக்கோ ஒரு கண்ணீர் விட்டு அழுவார் தாவேக்கா மேடையிலேயே. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.